ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடக்கிறப்ப கால்கள் பலவீனமாக இருக்கிற மாதிரி உணர்றீங்களா? படிக்கட்டுகளில் ஏறுறப்ப ஏற முடியாமல் அவதிப்படுறீங்களா? காலையில் எழுந்த உடனே கால்கள் பிடிச்சு இழுக்குதா? உணர்வு இல்லாமல் மரத்து போன மாதிரி இருக்கா? நம்மள பலரும் வயதானதுனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சாதாரணமாக விட்டுறீங்க. ஆனால் உடல் பலவீனமானா கூட இதெல்லாம் வரும். தவறான உணவு முறை, ஊட்டச்சத்து குறைபாடுனால கூட உங்களுக்கு கால்களில் இது மாதிரியான பிரச்சனைகள் வருது. இந்த காலை உணவு இருக்குல்ல, இது கால்களை வலுப்படுத்தும். அது என்ன காலை உணவு அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு கால்களில் ஏன் பலவீனம் வருது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். கால்கள் அப்படிங்கிறது உங்கள் உடலோட அடித்தளம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மள பலருக்கும் கால்களில் தான் பிரச்சனை வருது. இதுக்கு என்ன பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறது. செகண்ட் ஒன், உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா, சரியான காலை உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டு சரி செய்யணும். குறிப்பாக 40 வயசுக்கு அப்புறமா கால்சியம் குறைபாடு, விட்டமின் டி குறைபாடெல்லாம் வந்துடும். புரதச்சத்து கூட குறைய ஆரம்பிச்சிடும். இதனால மூட்டு வலி, கால் நடுக்கம், உடல் சோர்வு, தடுமாற்றம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்க்கலாமா? பேரிச்சம்பழம், பாதாம், இது ரெண்டையும் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறது தான். இந்த காம்பினேஷன் சாதாரண ஒன்று போல தான் தோணலாம். ஆனால் இது நேச்சுரலாகவே மசில்ஸை பூஸ்டர் பண்ணக்கூடிய மாதிரி செயல்படுது. பாதாமில் மெக்னீஷியம், நல்ல கொழுப்பு, புரதம், விட்டமின் ஈலாம் இருக்குது. இது தசைகளை பலப்படுத்துறதுக்கும் நரம்புகளோட செயல்திறனை மேம்படுத்துறதுக்கும் ஊற வச்ச பாதாம் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்து இருக்கு. இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி கிடைக்கும். பிளட் சர்க்குலேஷனை கூட சீராக்கும். இதை எப்படி தயாரித்து சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாமா? முதல் நாள் நைட்டே 5 பாதாமையும் 2 பேரிச்சம்பழத்தையும் வெதுவெதுப்பான குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் பாதாமையும் பேரிச்சம்பழத்தையும் மெதுவாக மென்று சுவைச்சு சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடிச்சிருங்க. ஏன்னா அந்த தண்ணியில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கு. இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிறப்ப கால்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அதனால கால்வலி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக குணமாகும். நர்வ்ஸ் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணும். சோர்வை நீக்கும். சோர்வை நீக்கிருச்சுன்னா தன்னால் சுறுசுறுப்பாயிருவீங்க. இதை எடுத்துக்கிட்ட 24 மணி நேரத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலன் தெரிய ஆரம்பிக்கும். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா பேரிச்சம்பழம் சேர்க்கறதுனால கால்வலி சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள 90% மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பாதாமை ஊற வைக்காமல் சாப்பிடுவாங்க. கட்டாயமாக பாதாமை ஊற வச்சுட்டு அதோட தோலை நீக்கிட்டு அளவோட தான் சாப்பிடணும். அதாவது 5 பாதாம் தான் நீங்கள் இதுக்கு எடுத்துக்கணும். டீ காஃபியை குடிச்சிட்டு அப்புறமா இதை எடுத்துக்குவாங்க. இது நம்மள பலரும் செய்யக்கூடிய செகண்ட் மிஸ்டேக்கு. வெறும் வயிற்றுல தான் இந்த பாதாம் பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு எடுக்கணுமோ தவிர டீ காஃபி குடித்ததுக்கு அப்புறமா எடுக்கக்கூடாது. இந்த டிப்ஸோடையே சேர்த்து சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப முழுமையான பலன் கிடைக்கும். காலையில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் வாக்கிங் போங்க. இதனால பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராகும். கால் விரல்களுக்கு கூட பலம் கிடைக்கும். நர்வ்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இடுப்பு வலி வராமல் தடுத்துக்கலாம். செகண்ட் என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி டைரெக்டாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் தான் இருக்குது. ஸோ காலையில் நீங்கள் 5 நிமிஷமாவது சூரிய ஒளி படுற மாதிரி நில்லுங்க. இதை எத்தனை நாள் எடுத்துக்கிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பாதாமையும் பேரிச்சம்பழத்தையும் ஊற வச்சு எடுக்கிற இந்த ரெமிடியை ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 நாள்லையே உங்களுக்கு சோர்வு குறைய ஆரம்பிக்கும். 7 நாட்களில் கால்வலி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். 21 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த காம்பினேஷனை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கால்கள் பல மடங்கு பலமாகும். இது நீங்களே உணர முடியும். இந்த வீடியோவில் காலையில் வெதுவெதுப்பான தண்ணியில் பேரிச்சம்பழத்தையும்
பாதாம் பருப்பையும் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிறோம்ல, அந்த காம்பினேஷனை சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், இது 2யும் சாப்பிடுறதுனால கால்வலி எப்படி குணமாகும் அப்படிங்கிறத பத்தியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.